வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் எப்போ வக்ரம் ஆகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 9/10/2024 அன்று தொடங்கி 3/2/2025 வரை, அதாவது இந்த 116 நாட்கள் குரு பகவான் வக்ர நிலையில் பிரவேசிக்கப் போகிறார். வக்ரம் அப்படிங்கிறது என்ன? தன்னுடைய இயல்பு நிறைக்கு மாறிய தன்மை. அப்போ குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில் வக்ரத்தன்மை இருக்கிறார். அப்போ ரிஷப ராசியில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அந்த குரு வக்ரமாக இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கும் விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் கொஞ்சம் இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த 12 ராசிகளில். ஸோ மற்ற ராசினருக்கு இருக்காதான்னா நிச்சயமாக இருக்கும். குரு அமர்ந்துள்ள இடங்களை பொறுத்து, அதாவது குரு பகவான் தனுசு ராசியில் வக்ரமாக இருந்தாலும் சரி, மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி, கடக ராசியில் உச்சபலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி, மகரத்தில் நீச்சமடைந்து வக்ரமாக இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கிறார். அப்போ சனி பகவான் எதுவரைக்கு இருக்காருன்னா 14/11/2024 வரை பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கார். அப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரியான மாற்றத்தை தருகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு பரிகாரங்கள்ங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த குருவினுடைய வக்ர காலகட்டமானது 10/9/2024 முதல் 3/2/2025 வரை, அதாவது இந்த 116 நாட்களில் உங்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிப்படி குரு பகவானுங்கிறது 4க்கும் 7க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இப்போ வக்ரமாக இருக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு மன குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்தவர்கள், ஏன்னா உங்கள் ராசியில் கேது உட்கார்ந்திருக்கலவா, ஒரு மாதிரியான தடையை கொடுத்து கொண்டிருக்கிறது, தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்ர காலகட்டத்தில், அதாவது டிஃபரெண்டாக, அதாவது இதுவரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபட்டு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன தொந்தரவுகள், அதாவது மனம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிக்கப்படுகிறது, எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கிறது என்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மனம் நன்றாக இருக்க போகிறது. சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை, நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மை, ஒரு நல்ல புத்திசாலித்தனம் மேம்படக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல் இருக்கிறது. அதாவது டிராவல்னால எனக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கிறது, ஒரு மாற்றத்தை வேணும் அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறது. அதே சமயத்தில் விற்பனை ஆகலை, அதாவது ஒரு தொழிலில் இருந்தாலும் ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் அது தேங்கி கொண்டே இருக்கிறது, ஒரு விற்பனையே ஆக மாட்டேங்குது, ஒரு மந்தமாக டல்லாகவே இருக்கிறது, வியாபாரத்தில் என்னதான் நான் நுணுக்கங்களை புகுத்தி கொண்டாலும் அது ஒரு பெருசாக ஒரு விரிவுபடுத்த முடியவில்லை அப்படிங்கிற எண்ணெய் ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியானது பலிதமாகக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும். தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை, தைரியமாக எதையும் பார்த்துக்கலாம் என்கின்ற உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். சகோதரர்கள் மூலமாக ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய தன்மை, சகோதரர்களால் உங்களுக்கும் உங்களால் சகோதரர்களுக்கும்
நல்ல விதமான தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் பத்திர பதிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, அப்போ ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், விவசாய நிலங்களை வாங்கலாம். இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குண்டான பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவருக்கு ஒரு மந்தமாக இருக்குது, ஒரு டல்லாக இருக்குது, சரியாக ஓடலை, தான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது அப்படின்னு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதீதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் உகந்த காலகட்டமாக அமையும். ஏன்னா 4க்குரியவன் தான் அந்த குரு பகவான். அப்போ 4 என்பது சுகத்தை தரக்கூடிய, அதாவது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. அப்போ வீடை வாங்கி கொள்ளலாம். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை, நீங்கள் ஆசைப்பட்ட வாகனங்களை வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். குழந்தைகளினுடைய நலன்களில் திருப்தியை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுவரைக்கு 5ஆம், இந்த 6 மாதமாக குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் இதுவரைக்கும் எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது உங்களுக்கு உண்டு. அந்த குழந்தை பாக்கியத்தால குடும்பத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய, குடும்பத்தில் சில வகையிலான கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்கள் கூட சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம். இதுவரைக்கும் எனக்கு பதவியே கிடைக்கலைங்க, ஒரு மாற்றத்தையே கொடுக்க மாட்டேங்குது, எனக்கு பதவி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு வருடம் ஆகிறது, ஒரு 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 உயர்வு வரணும், அந்த உயர்வு வரமாட்டேங்குது, தள்ளி போய்கொண்டே இருக்கிறது, சரி மாறிடலாமா? ஸோ இந்த மாதிரியான ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, ப்ரமோஷன் என்பது நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தைகளினுடைய படிப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆர்வங்கள் இருக்கு. அதற்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. நிச்சயமாக கடன் விஷயத்தில் இருந்தவர்கள், கடனால் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். எதிரி தொல்லைகள் இருந்தது, அதாவது டைரக்டாக ஒரு எதிரி இருந்தால் கூட நேருக்கு நேராக பார்க்கலாம். இது பின்னாடி இருந்து யார் நமக்கு புற முதுகில் இருந்து குத்தி கொண்டிருந்தார்கள் என்று இனம் தெரியாமல் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இவர் தான் நமக்கு எதிரி என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். கடன் விஷயத்தில் இருந்து வெளிவருவதற்குரிய சாத்தியக்கூறுகள், எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகும் அல்லது நீங்கள் அந்த விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வம்பு வழக்கு, இந்த மாதிரி வழக்குகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுடைய கண் முன்னாடியே தெரியும். அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது நன்று. அதே சமயத்தில் திருமண பாக்கியம் நடக்கவே இல்லை. கடந்த ஒரு வருடமாகவே அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அதுக்கான சாத்தியக்கூறுகளை தென்படலை. எத்தனையோ வரன்களை பார்த்தோம், ஏதோ ஒரு வகையில் தட்டி கழித்து கொண்டே போகிறது. அல்லது பார்த்தவர்கள் அதற்கு பதிலை சொல்ல மாட்டேங்கிறார்கள். கடந்த மாதம் ஒருத்தர் வந்து பார்த்தாங்க, அந்த ஒரு குடும்பம் எல்லாமே பிடித்திருந்தது, பட் ஒரு ரிப்ளை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த ரிப்ளைங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. 7க்குரியவன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால திருமண பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள், பிரிந்தவர்கள் 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய தன்மையும் அந்த காலகட்டம் இந்த வக்ர காலத்தில் அமையும். இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லாதவர்கள் கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், ஆனால் அங்கே சரியாக இல்லை, ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறவங்க கூட ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் அங்கேயே செட்டில் ஆகணும்னு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம்
பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய அறிவையும் புத்தியை வச்சு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள், குறிப்பாக சொல்லப்போனால் கன்சல்டன்சி ஆக இருந்தாலும் சரி, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுத்தல், போதனைகள், இந்த மாதிரியான துறை, சட்டம் சம்பந்தப்பட்ட நிதித்துறை, நீதித்துறை, ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். சமுதாயத்தில் அக்கறை அதிகமாக இருக்கும். சமுதாய தொண்டுகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய 1%, அதாவது அட்லீஸ்ட் 1%, 2% அமௌண்ட்டாவது நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் என்கின்ற உந்துதலை கொடுக்கும். கோயில் திருமணிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும், அல்லது கோயில் கட்டுவதற்கான அமைப்பு இருக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இருக்கு. யாத்திரைகள் செல்லக்கூடிய, அதாவது வெளியில கோயிலுக்கு போகணும், நெடு நாட்களாக இந்த கோயிலுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். யாரு இந்த கன்னி ராசியினர், சார் நீங்க சொல்றீங்க எனக்கு இது சரியாக அமையல அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்க பார்த்தீங்களா? ஸோ அது யாருக்கு சூட் ஆகும்னா, இந்த கன்னிராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை அல்லது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் ராகுவனுடைய தொடர்பை பெற்ற ஏதாவது ஒரு கிரகங்களினுடைய தசை ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அழுத்தத்தின் பிரஷரை கொடுக்கும் அப்படிங்கிறத அமைப்பு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த குரு வக்ர காலத்தில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும், அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்தில் நன்மை தரும். ஸோ அங்கே நம்ம போக முடியலன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது உங்கள் மனதுக்கு நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது குரு வக்ர காலத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார், உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு எத்தனாவது இடத்தில் அமர்ந்திருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, குரு யாரோட சேர்ந்திருக்கார், குரு ராகுவோட சேர்ந்திருக்காரா, இல்லை சனியோட சேர்ந்திருக்காரா, இல்லை செவ்வாயோட சேர்ந்திருக்காரா, இதை பொறுத்தும் உங்களுடைய பலன்கள் மாறுபடும். குரு உங்க ஜாதகத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா, அதாவது தனுசு மீனத்தில் ஆட்சி பலத்தோட இருக்காரா, கடகமனையில் உச்ச பலத்தோட இருக்காரா, இல்ல மகரத்தில் நீச்சமாக இருக்காரா, இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா, இல்லை திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா என்பதை பொறுத்தும் பலன் மாறும். அதே போல உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது குரு புத்தி நடந்து கொண்டிருக்காரா அல்லது குரு தசை நடந்து கொண்டிருக்காரா, இதை பொறுத்தும் அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.